ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஊர்ல வாழ்ந்து வர ஒரு சிற்பி சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய பையனுக்கு சிலைகளை எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லித்தாரு. அந்த பையனும் தான் அப்பா கிட்ட இருந்து நிறைய கலைகளை ஆர்வமா கத்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த பையனும் 1-2 சிலைகளை செஞ்சுட்டு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டும்போது அவங்க அப்பா அந்த சிலையில இது நல்லா இல்ல, அது நல்லா இல்லைன்னு குறைகள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சின்ன பையனும் நெக்ஸ்ட் டைம் அப்பா கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடணுன்றதுக்காக மறுபடியும் சிலைகள் செஞ்சு கொண்டு போய் காட்டும்போது அவங்க அப்பா அந்த சிலைகள்ல இருக்க குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பல வருடங்கள் கிடக்க அந்த சின்ன பையன் அவங்க அப்பா சொன்ன எல்லா குறைகளும் ஏத்துக்கிட்டு தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டதன் விளைவா வேர்ல்ட்லே சிறந்த சிற்பியா வளர்ந்து நிக்கிறாரு. ஒரு நாள் கூட முழுசா பாராட்டாத தன்னுடைய அப்பா சொன்னது என்ன தெரியுமா? என்னோட ஆரம்ப காலத்துல நான் சிலைகள் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை பாராட்ட நிறைய பேர் இருந்தாலும் என்னோட குறைகளை தப்புகளை சுட்டி காட்ட யாருமே இல்ல. அதனாலே என்னால பெருசா இந்த துறையில வளர முடியல. பட் என்னை விட நீ பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படிங்கறதுனாலதான் நீ செஞ்ச சிலைகள் எவ்வளவோ நல்லா இருந்தாலும் அதுல இருந்த குறைகளை மட்டுமே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சூப்பர்ல. இந்த வேர்ல்ட்ல நம்ம பெரிய ஆளா வளரணும் அப்படின்னு உண்மையாவே ஆசைப்படுறது நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க ஏதாவது குறைகள் சொன்னாங்க அப்படின்னா அவங்க மேல கோவப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.